விஜய்க்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? 3 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப என்னோட படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வந்து நின்னீங்களே, அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சா? அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னீங்க? வாழ்நாள் முழுக்க நன்றியோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து சூடான விமர்சனங்கள் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கிறது. அன்னைக்கு நான் தான் செஞ்சு கொடுத்தேன், நான் அமைச்சராக இருந்து செஞ்சு கொடுத்தேன்னு அன்னைக்கு விஜய் வந்து காத்திருந்த ஃபோட்டோக்கள் சந்திச்சது, அதற்கு பின்னாடி செஞ்சு கொடுத்தது. விஜய் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி எல்லாம் சொன்னாரே என்று எல்லாவற்றையும் இப்போது பற்ற வைத்திருக்கிறார் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள். அதில் ஹைலைட்டே இது எதில் பேசியிருக்காரு அப்படின்னா, தாவேகாவினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சியை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தி பேசியிருக்கிறார். என்ன நடந்தது, எப்படி எதிர் வாதம் செய்ய போகிறது தமிழக வெற்றி கழகம், அதிமுகவும் திமுகவும் ஒரே நேரத்தில் இருமுறை தாக்குதல் நடத்தினால் தாங்குமா தாவேகா, அரசியல் களம் எப்படி நகர்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா கட்சியை சார்ந்த பலரையும் வந்து இன்னைக்கு அதிமுகவில் சேர்த்திருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் மெர்சல் திரைப்படம் வெளியாடுறதுக்கு நாங்கள் தான் ஏன் உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை விஜய் மீது இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து அதிமுக அப்பப்போ ஒரு அட்டாக்கை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி நம்ம பார்க்குறது? ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் அதிமுகவை கபலீகரம் செஞ்சு அந்த வாக்குகளை திருடணும்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து நாங்கள் தான் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி இதனுடைய பார்வை? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெவலப்மெண்ட். நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் ஃபோட்டோ வீடியோக்களெல்லாம் எடுத்து பணம் காட்டுற லெவலுக்கு திரு கடம்பூர் ராஜு அவர்கள் வென்றார். ஏன்னா அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தபோது அவர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தவர், நேரடியாக அவர் தான் அதில் சம்மந்தப்பட்டவர். அதனால் நான் செஞ்சு கொடுத்தவங்க ஆள் அப்படியே இருங்க, நான் இருக்கும்போதே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா தம்பி? நீங்கள் அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாதவர் அல்லது அரசியலில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மை இல்லாதவர்னு அவர் சொல்ல வருகிறார். உங்களுக்கு பிரச்சனை வருது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் அவர் சொன்னது அவருடைய வார்த்தைகளை நம்ம கொண்டு வருவோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, இப்போ தீபாவளிக்கு படம் ரிலீஸ் மெர்சல் பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டு, விலங்குகள் நல வாரியத்திலிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சென்சாரில் நீங்கள் அதை கொடுத்து அதை அட்டாச் பண்ணி அதுக்கு பிறகு தான் படம் தேட்டர்களுக்கு போகும். இந்த விலங்குகளை துன்புறுத்தல படம் ஆரம்பிக்கும் போது எப்படி இவங்க இப்போ புகைப்பிடித்தல் இந்த அட்வைசரி போடுறாங்களோ அடுத்தது இதெல்லாம் டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், அந்த திரைப்படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு அது விஷயம் வரும்போது அது ஒரிஜினலா இல்லையா இல்லை மாடுகள் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டது இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கொடுக்கணும். இதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டே வாங்கணுங்கிறதே உங்களால் அந்த நேரத்தில் உணர முடியல. படம் ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வருது வாங்கலை அப்படின்னுட்டு. சென்சார் போர்டு உங்களுக்கு மும்பை, டெல்லியில் பல அலுவலகங்கள் பல பிரிவுகள் இருக்குது. சென்னையில் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு அன்றைக்கி ஏதோ அவங்க நேரத்துக்கு இருந்துருச்சு. சென்னையிலனாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா நாளும் கூட மாட்டாங்க, வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை கூடுவாங்க. படம் தீபாவளி வந்து புதன்கிழமை வருது, படம் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் முன்னாடி ரிலீஸு. இவங்க இதை சனிக்கிழமை கண்டுபிடிச்சிட்டு வேறு வழி இல்லைன்னுட்டு அன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகலாமான்னு போய் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நேரம் கேட்குறாங்க. அது பிறகு அமைச்சரை பார்க்க சொல்லுங்கள், அதுக்கு யார் அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர், ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அவர் தானேன்னுட்டு அவருக்கு அனுப்பப்படுகிறது. அங்கே போய் 3 மணி நேரம் விஜய் காத்திருந்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு 1 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 2.5 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு வந்தவர் அலுவலகத்தில் காத்திருந்தார். இருந்தா பாருங்க ஃபோட்டோ அப்படின்னு வெயிட் பண்ண ஃபோட்டோ வந்து இவரோட டேபிளுக்கு அந்த பக்கம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவர் போடுறாரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இது ஒரு படம், அதில் தொழில் பண்ணுறாங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் என்ன இருக்குது, செஞ்சு கொடுத்துடலாம், கவனிக்காமல் விட்டாங்க போல இருக்குன்னு எடப்பாடியார் அன்னைக்கு சொல்லி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இத்தனைக்கு அது சனிக்கிழமை சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் விடுப்பில் இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அவசரமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நைட்டே சொல்லி வர வச்சு இவங்களில் டெல்லிக்கு பேச சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட கோஆர்டினேட் பண்ணி அங்கேருந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டில் யார் யாரோ உறுப்பினர்கள் அவங்களுக்கு போக சொல்லி இந்த ஒரு இதை நீங்கள் எமர்ஜென்சியாக எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை நீங்கள் கூடணும்னு ஒத்துக்க வச்சு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்க கூடி அதுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை படத்தில் சேர்த்து சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுத்தார். முடிச்சுட்டு
இதுக்கு நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் நாங்கள் கேட்கல. நீங்களே ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்தீங்க. செய்து கொடுத்த எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு பக்கம் விளம்பரத்தை நாங்களாக கொடுத்தோம், நீங்கள் தான் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு விஜய் சொன்னாராம், நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டீங்க, நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், ஏன்னா மிகப்பெரிய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும், அதை செஞ்சு கொடுத்ததுக்காக நான் எப்பயும் நன்றியோடு இருப்பேன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு அதிமுகங்கிற பேரே வாயில் வரல, பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பாஜக மற்றும் பலர், நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இல்லை, தமிழக வெத்து கழகம், வர்றவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படின்னு மற்ற விஷயங்கள் போகுது. ஆனால் இந்த இடத்துல இமேஜ் நம்ம கவனிக்க வேண்டியது, இதில் இந்த ஒரு விஷயம், இதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு முன்னாள் அமைச்சர் வேற ஒரு விஷயத்தை கேட்டார். என்னப்பா மறந்து போச்சா, சர்க்கார் படத்தை ஒரே ஷோவோட மதுரையில் நிப்பாட்டினமே மறந்து போச்சா? ஏன்னா அப்போ அந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி இதில் காட்சி இருந்திருக்கும் போல். லேப்டாப் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது, அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய படம் ஒட்டி தான் கொடுக்கப்பட்டது. எடப்பாடி அவர்கள் படத்தை கூட அவங்க ஆரம்பத்தில் முதல் 2 வருடங்கள் சேர்க்கலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ தூக்கி போட்டு உடைச்சதை எங்கள் அம்மா லேப்டாப்பை நீ உடைக்கிறியான்னு உன் படத்தையே இங்கே நாங்கள் நிப்பாட்டினமே மறந்து போச்சா? சென்சார் அலோவ் பண்ணிட்டான். ஏன்னா அந்த சமயத்தில் பிஜேபி வந்து நேரடியாக கூட்டணின்னு அறிவிக்கலை, சென்சார். அது போக அந்த இலவச விட்டுருவாங்க, அது போக இலவச பொருட்களுக்கு எதிராக பிஜேபி அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அது சென்சாரில் கிளியர் ஆனாலும் இவங்க விடாமல் முடக்கினாங்க. அதற்கு பிறகு அன்னைக்கும் ஒரு எதிர்த்து பேசலை, இல்லை கமலஹாசன் மாதிரி நான் நாட்டை விட்டே போகிறேன் அப்படிலாம் எதுவும் பேசலை. திரும்ப அதை வேறு விதமாக ரெக்வஸ்ட் பண்ணி சமாதானப்படுத்தி இந்த வேலை நடந்துச்சு. இஃப் ஐம் நாட் ராங், இதே மெர்சல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அல்லது வேற ஒரு இதில் ஜிஎஸ்டி சம்மந்தமான அந்த காட்சிக்கு பிஜேபி எதிர்த்தது. அதையும் மீறி அந்த படத்தை ஓடுறதுக்கு உங்களுக்கு அவங்க பார்த்து கொடுத்தாங்க. அவங்களுக்கே போதுமான அளவுக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை இல்லை, பாஜக ஆதரவோடு இருந்தாலும் இது ஒரு விஷயமா நீங்கள் விடுங்க. ஹெச் ராஜா அந்த தகராறில் தான் ஜோசப் விஜய்னு சொல்லி ஆதார் கார்டை எடுத்து ரிலீஸ் பண்ணது. ஸோ இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் துணை நின்னோம். நீங்கள் ஒன்றும் செய்யலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் மேலேயே, அதாவது பலத்தை கேடா மாறல மாதிரி. அதில் ஒரு விஷயம் அவங்க கவனிக்க வேண்டியது, நாங்கள் எங்கள் அம்மா மாதிரி பண்ணமான்னு கேட்குறாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் பங்களா வாசலில் நிற்க வச்சு, பங்களா வாசலில் நிற்க வச்சு, அப்புறம் திரும்ப வேற ஒரு நாள் வர வச்சு 3 மணி நேரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே கையை கட்டி நிப்பாட்டி வச்சு, இதெல்லாம் நாங்கள் பண்ணல. நான் நினச்சா அந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம் எங்கள் அம்மாவை மாதிரி. நாங்கள் உங்களை சிக்கல் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சா சினிமா துறையில் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ டிஸ்ட்ரிபியூஷனோ ப்ரொடக்ஷன் எதுலேயும் அவங்களுக்கு இல்லை. திமுக காச்சும் அந்த ஹோல்டு, அந்த தேவைகள் இருக்குது, நிறுவனங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான நிறுவனங்கள் இருக்குது. ஒரு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னாச்சும் அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது சரி தவறுங்கிறது வேற விவாதம். மொத்த டிஸ்ட்ரிபியூஷனையும் ஒரு நிறுவனங்களே கொண்டு போய் மோனோபலைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் நம்ம அனுமதிக்க முடியாது, ஏற்க முடியாதுங்கிறது தனி விவாதம். டிஎம்கே செய்கிற அளவுக்கு ஏடிஎம்கே அந்த மாதிரி செஞ்சதும் இல்லை. ஜெயலலிதா பீரியட்லேயுமே அவங்களுடைய அரசியல் பார்வையிலிருந்து அதை ஹோல்டு பண்ணாங்க. நான் இருக்கும்போது டைம் டு லீடுன்னு ஒரு தலைவனாங்கிறது அவங்களுடைய ஈகோவை ட்ரிகர் பண்ணது. கமலஹாசனுடைய படம் அது கம்ப்ளீட்டா வேற. உங்களுக்கு விஸ்வரூபம் படத்துல வந்து அது இஸ்லாமியர்கள் குறித்த, அவங்கள நீங்க எப்படி என்னவா அவங்கள காட்சிப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல இருந்து வந்தது, அது வேற. இது அதுலேயும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி தான், சென்சாரே கிளியர் பண்ணிச்சுன்னா நீங்கள் அப்படியான படத்தை எடுத்தீங்கன்னா பாஜக அதை விருப்பப்படும் அப்படிங்கிறதுனால அது கிளியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில புத்தகங்கள் தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இது எதையுமே நாங்கள் பண்ணாதப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஜென்டில்மேனாச்சும் நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா என்கிற அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது. ஆனால் அரசியலில் நீங்கள் நேர்மை நியாயமெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் இது எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் கிடையாது. அரசியலில் நீங்கள் குறைந்தபட்ச நன்றி, அந்த நேர்மை இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அது அரசியலுக்கான விதி கிடையாது, அரசியலே செய்ய முடியாது. அது அரசியல்வாதிகளுக்கான ரூல் புக் அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லை கோடு இருக்கும், கிரிக்கெட்டில் அந்த எல்லை கோட்டை தாண்டி பால் போனால் தான் உங்களுக்கு ரன்னு, 4 ரன்னா உருண்டு போனோம், தாண்டி போனால் இது. ஆனால் டென்னிஸ் கோர்ட்டில் உங்களுக்கு அந்த கோட்டை தாண்டி போனால் நீங்கள் அவுட்டு, இப்போ பாயிண்ட் எதிராளிக்கு போயிடும். எல்லாத்துக்கும் ஒரே விதி கிடையாது. அரசியல் அதை எதிர்பார்க்க முடியாதனாலும் அப்போ நாங்கள் அரசியலாகவே உங்களை டீல் பண்ணிக்கிறோன்ற இடத்துக்கு தான் வருது. ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்விங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமானது. அவர் ப்ரெஸ் மீட்டில் கேட்டார், ஏப்பா ஜெயலலிதாம்மா உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய ரோல் மாடல், ஆனால் அதிமுக ஊழல் சக்தி எப்படி சொல்கிறீங்க? எதுவும் தெளிவாக தான் இருக்கீங்களா?
முதல்ல அவரை வெளியில வர சொல்லுங்க. ஆகலையே, செய்தியாளர் சந்திப்பை ஃபேஸ் பண்ண சொல்லுங்க, தம்பியை வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு அவர் உட்கார்ந்துகிட்டே டீல் பண்ணி கேஷுவலாக அடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது பெரிய விஷயம் தான். இன்னொன்று வந்து தூத்துக்குடி வந்து அந்த அஜிதாங்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து பொறுப்பு தரணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி பரபரப்பாக போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் தெரியும். இன்னொன்று தூத்துக்குடியில் விஜய் மக்கள் மன்றம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. அப்போது அங்கே போய் வந்து தாவைக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இங்கே கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னால் நேரடியாகவே வலிமையாக அதிமுக அடிக்க தொடங்கியிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் அதை நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். மாற்று கட்சியினர் இணையம் விழாங்கிறது எந்த கட்சி நடத்தினாலுமே அது வந்து அதில் கொஞ்சம் கோல்மால் நிறையவே இருக்கும். சிலர்லாம் எல்லா கட்சி இணைப்பு விழாலையும் கொண்டு போய் கும்பலாக தோளில் துண்டை போட்டு பேமெண்ட்டை கொடுத்து அனுப்புகிற சில நகாச வேலையும் அதில் இருக்கும். இல்லை, அதை தாண்டி தாவேக்கா கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு இணையக்கூடிய சொல்லி போர்டு போட்டாங்கல்ல, அதாவது தான் பேனரே. அதுதான் அவர் கடம்பூர் ராஜு நிற்கிறாரு, பின்னாடி தமிழக வெற்றி கழகத்தினர் அதிமுகவில் இணையம் விழாங்கிறது தான் அவருக்கு பின்னாடி அந்த பேனரே. நான் அதுதான் பிறகுதான் இந்த வீடியோ வந்துச்சுன்னு பின்னாடி அவர் பேசும்போது பார்த்தா தமிழக வெற்றி கழகம்னு பின்னாடி போட்டிருக்கேன்னு பார்த்தா இவர் தமிழக வெற்றி கழகத்தை அங்க இருந்து இவங்களை உள்ள சேர்த்திருக்கோம். ஒருவேளை முந்தின நாள் அவங்க போட்ட கூட்டத்தோட பேனர்லயே இவங்க போயிட்டு பேசிட்டாங்களா அப்படின்னு ஒத்து பார்த்தா அதிமுகவில் இணையும் விழாங்கிறது பின்னாடி இருக்கு. அப்ப இந்த இடம் கவனிக்கத்தக்கது. அதிமுக வாமப்பில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அரசியல் ரீதியில் ஆடவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான். அதுக்கே 2 நாளில் ஆதவ அர்ஜுனா நம்ம அதிமுகலாம் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம கேம் வந்து டிஎம்கேவோட தான், நம்ம ஃபைனல் போயிட்டோம்லாம் அவர் திரும்ப இங்கே அடிச்சுட்டு போய் 2 நாளைக்கு அப்படின்ற மாதிரி. அது இவங்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன அடி தாண்டி உள்ள போன அண்ணன் சீமான் இருக்காரா இல்லையா, அவர் நான் தம்பிகிட்ட சொன்னேன். அவர் அன்னைக்கு திடீர்னு நான் தம்பிகிட்ட சொன்னேன், காங்கிரஸ் கூட போய் நம்ம என்னடா தம்பி பண்றது அப்படின்னு. ஏன் நான் தம்பிகிட்ட ஏற்கனவே சொல்லி, தம்பிக்கு தெரியுமா சொன்னேன், நீ காங்கிரஸை கூட வச்சுட்டு நீட்டை பேசுவியா, முல்லை பெரியாரை பேசுவியா, காவிரி பிரச்சனையை பேசுவியா, எதடா பேசு, இலங்கை ஈழப்பு சம்பந்தமா கேட்பியா, எதடா தம்பி பேச முடியும்? இல்ல தம்பி சேர்க்கலாமா? இல்ல இவரு தம்பின்னு நினைச்சு வேற யாருக்காவது போன் பண்ணி பேசினாரா? நேரில் சந்திச்சதெல்லாம் சொல்றாங்க. அவர் ப்ரெஸ் மீட்ல திரும்ப கிளைம் பண்றாரு. இன்னும் திடீர்னு தம்பிங்கிறாருன்னு எல்லாரும் ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்க. காங்கிரஸ் கூட அவர் கூட்டணிக்கு போக போறதா சொல்றாங்களே என்னும் போது அவர் இதை சொல்றாரு, தம்பிகிட்ட நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை அவர் உடச்சு விடுறாரு வைங்களேன். அப்ப நீங்க பல முனை தாக்குதலை நோக்கி நகர்த்துறாங்க. அதிமுக அன்னைக்கு நீங்க 3 மணி நேரம் நின்னது மறந்து போச்சா அப்படிங்கிறது ஒரு வார்னிங்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்க கிரவுண்டுக்கு போங்க, போட்ட வேட்பாளர் எத்தனை பேரை தூக்கிட்டு போகிறாங்க, எத்தனை பேர் கடைசி நேரத்தில் வேட்புமனு வாபஸ் வாங்குறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க, அந்த கட்சியிலே போய் சேர்றாங்க. நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்களே பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள், அவர் கட்சியில் 5 பேரை பிஜேபி தூக்கிட்டு போயிட்டான்னு அவரே கண்ணீர் மல்காத குறையா வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். என் வேட்பாளரை பிஜேபியில் சேர்த்துட்டாங்க, இது வந்து அராஜகம், சட்டவிரோதம். அவர் இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, பீகார் தேர்தலை ரத்து பண்ணணும் 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு போனாப்புல. கோர்ட்டு கேட்டுச்சு, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாமல் தோக்கடிச்சிட்டாங்க, அதுக்கு அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கோர்ட்டுக்கு வந்து எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, நீங்கள் நின்னீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்துச்சு அப்படின்னு ஜட்ஜி கேட்டு, அதெல்லாம் கேட்க வேண்டிய இது இல்லை. அவரு நிற்கல, பாஜகவின் சார்பாக கேட்டிருப்பாரு. இல்லை, நான் அப்படியான கலரை யாருக்கும் பூச வேண்டாம், பட் அது ஒரு விமர்சன பார்வையாக அந்த காலகட்டத்தில் வந்தது. ஸோ அப்படியான விஷயங்கள் போச்சு. இல்லை, அப்படி பிரசாந்த் கிஷோரே தீவிரமாக பாஜக வைத்தாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவருக்கு நோக்கங்கிறது இவங்க மேலே தான், நிதிஷ்குமார் மேலே தான். நிதிஷ்குமார் கட்சியில் பிஜேபி சொல்லுச்சுன்னு இவரை சேர்த்தாங்க. அவர் மாநில துணைத் தலைவரெல்லாம் இருந்தார். இருந்துட்டு இவர் இஷ்டத்துக்கு பேசினாரு, நிதிஷ்குமார் கட்சி விட்டு தூக்கி போட்டார். எனவே தன்னை கட்சியிலிருந்து நீக்கிய அல்லது தூக்கி போட்ட நிதிஷ்குமாரை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு தனிப்பட்ட பகை அல்லது அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த ஈகோயிஸ்டிக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுன்னே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை மறுதளிக்கவும் முடியாது. பாஜக எதிர்ப்பாலாம் அவர் ஒன்றும் அவ்வளவு ஆவேசமாக காத்திரமாக, அது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பாஜக எதிர்ப்பா நீங்கள் எடுத்துக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக எதிர்ப்பாரு, ஆனால் என்னவா எதிர்ப்பாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை வைத்தோ ஒரு கொள்கையை வைத்தோ எதிர்ப்பதற்கு பதிலாக அவர் ஊழல் இருக்குன்னாரு, இவங்க அவங்க சரியில்லைங்கிறதோட நிப்பாட்டிக்கிறாரு. அவங்க ஜெய் ஸ்ரீராம்னா நான் ஜெய் ஸ்ரீ அனுமான்ங்கிறது பாஜக எதிர்ப்பான ஒரு கேள்வி இருக்கு. அது வேற விதமான அந்த ஓட்டுக்களை இங்க திசை திருப்பணும், அவ்வளவுதான். அது நீங்க இப்ப வடகலை தென்கலை பிரச்சனையோ அது ஒரு பிரச்சனை தான், ஆனா அது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா.
அந்த மாதிரி நீங்கள் ஆம் ஆத்மி ஊழல் அப்படிங்கிறது மதவாதத்துக்கு எதிரான மாற்று இது கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் மத நல்லிணக்கம்னோ இல்லை சமூக நல்லிணக்கம்னோ வச்சிங்கன்னா தான் அது மாற்றாக இருக்க முடியும். அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், இல்லை அதுக்கு எதிராக களமாடுவது தான் விஷயமே தவிர இப்படியானது கிடையாது. அந்த மாதிரி தான் பிகேவும் அந்த மாதிரி தான் இங்கே இவரும். பிகே என்ன எலெக்ஷனில் நிற்காமல் போனார், விஜய் 4 தொகுதியிலலாம் நிற்க வாய்ப்பு இல்லை, 2 தொகுதியிலாச்சும் நிற்கிறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா விஜய் பேரில் பல பேர் ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை தாவே காலம் பண்ண கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாம் வாங்கி தலைவர் பேரில் ஃபார்மை ஃபில் பண்ணி அவர் எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு அவங்கவுங்க தொகுதிக்கு அது நேர்த்தி கடன் மாதிரி தலைவரை வர சொல்லி கோயில்ல போய் மற்றவங்களுக்கு இது பண்ணுவாங்கல்ல, அவங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு சொல்லி இது வாங்குற மாதிரி. ஆக்சுவலாக அது எல்லா இதுலேயும் உண்டு. ஜெயலலிதா எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு எல்லாரும் போய் பணம் கட்டி போடுவாங்க. அது என்னன்னா, பணம் கட்டி போட்டோம்னா நமக்கு ஒரு விசுவாசி இருக்காருன்னு பார்த்து நமக்கு சீட்டு கிட்ட கொடுப்பாங்கிறதுக்காக அம்மா எங்களுக்கு நிற்கணும் போது நீங்கள் நில்லுங்க எனக்கு பதிலாக அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க. அது கட்சிக்கு கொடுக்குற பணம் தான், அது திரும்ப அதனால அது நீங்கள் பணம் கட்டி கொடுக்குறதுனால உங்களுக்கு எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க மாட்டாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். கட்சிக்கு நம்ம கொடுக்கறது இப்படி ஒரு பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுத்ததை கவனம் இருக்கணும். நானாக போய் என் பேருக்கு போட்டால் அது செய்தி ஆகாது. எங்கள் தளபதி நிற்கணும் நான் போட்டேன்னு போட்டுட்டு வெளியில் வந்து 4 பேர்த்த ப்ரெஸ்ஸில் பைட்டை கொடுத்தேன்னு வைங்க, நானே இதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அதை ரீல்ஸ் ஆக்கி கொண்டு போனால் தளபதி பார்ப்பார்ல, அப்போ புசி அண்ணன் பார்ப்பார்ல, பார்த்துட்டு நமக்கு கூப்பிட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்லங்கிறது. ஆனா அவங்க எல்லாம் வேற லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஒரு கடந்த வேற லிஸ்ட்டை வச்சுட்டு செயல் வீரர் கூட்டத்திலே சொல்லிட்டாரு, நம்ம யாரை பார்த்து நிறுத்துறோமோ அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு எல்லோரும் இணைந்து செயல்படணும், உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமையா இருக்கணும்ன்றதே, நாங்க போடுற ஆளுக்கு வேலை செய்யுங்க, நீங்க எனக்கு கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு போயிடாதீங்கிற அதற்கான வேண்டுகோள் அப்படிங்கிறதாக தான் அதை பார்க்கணும். கடம்பராஜு கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னார், பட் அது பர்சனல் கமெண்ட்டாக இருக்குது. அவங்க அப்பாவை கூட எனக்கு நண்பர் தான், அவருடைய பார்வை வேற, ஆனால் விஜயனுடைய பார்வை வேறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் அதை ஒரு விதமாக முடிச்சிருக்காப்புல. அது ஆக்சுவலாக வெறும் ட்ரைலர் தான். நீங்கள் அடுத்து இதுக்கு ஏடிக்கு போட்டிய அதிமுகவினரை தாவே காவல் சேர்க்கும் விழான்னு விஜய் ஒரு நிகழ்ச்சி போட்டா அரசியலாக அதுக்கு பதில் நீங்கள் அப்படி தான் கொடுக்க முடியும். ஆனால் விஜய் அதை பண்ண மாட்டாருங்கிறது நம்மளை விட தாவேகாவினருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா மாற்றுக் கட்சி இணைப்பு வேணால் அதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கப்புறம் வரணும், அதுக்கு கால் ஷீட் கொடுக்கணும், நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க, வெளியில் கட்சி நிகழ்ச்சிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் இதுக்கப்புறம் இது அதிகமாகும்னு நான் ஏன் கணிக்கிறேன்னா, 13ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியினுடைய சேலம் மாவட்டத்தில் விஜய் அங்கு செல்கிறார். ஆனால் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 5000 நிர்வாகிகளை வர வைத்து பார்ப்பதற்கு 5000 நிர்வாகிகளை கூப்பிட்றதுக்கு 52 கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. நீங்கள் மக்கள் சந்திப்பு இப்போ மக்கள் சந்திப்புக்கு நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் கோர்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி போகலாம். அதை ஏன் பண்ணலன்னு நமக்கு தெரியல. ஈரோட்டில் நான் பண்ண மாதிரி எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் பண்ணுவேன் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஆனால் காவல்துறை ஏன் மறுத்ததுன்னு அவங்க தரப்பில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அரசியல் ரீதியில் திமுக அம்பலப்படுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் திட்டம் தான் என்ன இருக்கிறது என்கிற கேள்வி வரும். ஏன்னா இப்போ நீங்கள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எந்த மாவட்டங்களிலும் கொடுக்கலன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு டைம் கைக்கு வர டைம். அது ஒரு 45 நாள் இருக்குன்னா 45 நாள் நீங்கள் 234 தொகுதி எங்கே சுற்றுவீங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இப்படியான இடியாப்ப சிக்கலில் மாட்டியிருக்கிறார். நீங்கள் எடப்பாடியார் தொகுதிக்கே அவருடைய மாவட்டத்துக்கே வரீங்களா அப்படின்னு அதிமுக இனிமே அதிகப்படுத்தும். தாவேகா பதில் சொல்கிறாங்களா இல்லை தள்ளி போகிறாங்களா, இதுக்கப்புறம் எப்படி இந்த கணக்குகள் போகிறது? ஏன்னா நீங்கள் அதிமுக டார்கெட் பண்ணிங்கன்னா பிஜேபியும் டிஃபெண்ட் பண்ண வரணும், ஜிகே வாசன் வருவார், டிடிவி வருவார். ஸோ அது அதிமுக தனியாக இல்லை இல்லையா, அவங்க ஒரு அணியோடு இருக்கிறாங்க, ஒரு குரூப்பே வந்து அடிக்கும். அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு குரூப் கூட சேருமா, அதை சேர்க்க வழி இருக்கா? இப்படியான கேள்விகளோட அரசியல் களம் நல்லா சூடு பிடிச்சிருக்கு. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படியெல்லாம் பயணிக்கிறோம். தொடர்ந்து பேசும்.